இது வந்து நம்ம ஆடி பட்டம். நம்ம எல்லாத்துலேயுமே நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் உரம் கொடுக்குறோம், எல்லாம் நல்லா பண்ணுறோம். முன்னாடியெல்லாம் நல்லா காய வச்சிச்சு நம்ம செடியில். இப்போ இந்த பனியால் அப்படியே இருக்குதான்னு எனக்கு ஒன்றுமே புரியல. தக்காளி எல்லாம் நல்லா இருக்குது. இது உள்ள ஒரு தக்காளி இருந்துச்சுப்பா பெருசா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேலே வந்திருக்கிறோம். நம்ம மேலே முன்னாடிலாம் வந்தோம்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது அந்த கொய்யாக்கா மரத்தை தான் பார்ப்போம். மரத்தை பார்க்கறதுக்கே ஒரு ஆர்வமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மேலே வந்தோம்னா அதெல்லாம் நான் உள்ளே வர தூக்கி வச்சுட்டு இருக்கிறேன், அதில் ஒன்றுமே வரல அப்படின்ட்டு ஒரே வருத்தமாக இருக்குது. பார்க்கலாம், இன்னும் இந்த ஒரு மாதம் இந்த பனியெல்லாம் முடிஞ்சிச்சுனாக்கா நான் வேற கொய்யா மரம்னா வாங்கலாம்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம், வேறனா வாங்கிக்கலாம். அதில் ஒன்றுமே மாற்றம் தெரிய மாட்டேங்குது. ஃபுல்லாக நான் கட் பண்ணி விட்டுட்டேன், மண்ணையும் மாற்றி வச்சுருக்கிறேன். அப்படியே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அது உங்களுக்கு யாராவது எதனா ஒரு ஐடியா தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். ஸ்டாண்டு வாங்கியிருந்தோம், அதை நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், காமிச்சிருந்தேன். நம்ம ஸ்டாண்டை பாருங்கள் எப்படி நல்லா இருக்குது. மொத்தம் முன்னாடியெல்லாம் நம்ம செடி எல்லாமே கீழே இருக்கும். இப்போ நான் மொத்தத்தையுமே ஸ்டாண்டு மேலே தூக்கி வச்சுருக்கிறேன். ஒன்று ஒன்றா தான் நம்ம மாற்றி எதுவும் செய்ய முடியும். இப்போ குளிரில் வந்து மேலே எதுவும் பண்ணவும் முடியல ஃப்ரெண்ட்ஸ். நேற்று வந்து நம்ம ஒரு 2 ரோஸ் செடி, சாமந்தி செடி எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்குறோம். அது நேற்று கூட நான் உங்ககிட்ட காமிச்சேன் லைவில். இந்த செம்பருத்தி செடி பாருங்கள், நான் இதை கட் பண்ணி விடலான்னு நினைக்கிறேன். இது பாரு, வந்து நாட்டு செம்பருத்தி. நான் இதை சுற்றி மேலெல்லாம் கட் பண்ணி விடணும்னு நினச்சேன். இது பாருங்கள், எல்லா கலையிலையுமே அரும்பு வந்துருக்குது. நான் எப்போ எதை கட் பண்ணி விடணும்னு நினைக்கிறேன்னா அப்போ தான் அரும்பு வருது ஃப்ரெண்ட்ஸ். அதில் பூ பூக்கிறதுக்கு நம்ம இந்த கேனை எடுத்துகிட்டு வேறு மாற்றிக்கலாம். கேன் வாங்கி வைக்கலாமா இல்லை க்ரோ பேக் வாங்கி வைக்கலாமான்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம், எது கிடைக்குதோ அதை நம்ம வாங்கி க்ரோ பேக் வந்து ஆர்டர் பண்ணி வச்சுருக்குறோம். பார்க்கலாம், வந்தாக்கா அதில் தான் உண்டு. இப்போ ஒரு முறை மாற்றிட்டு அப்புறம் ஒரு முறை நம்மளுக்கு 2 வேலை ஆகிடும். அதனால நான் வெயிட் பண்ணின்னு இருக்கிறேன். வரட்டும், அப்படியே எல்லாத்தையும் மாற்றி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருக்கிறேன். தக்காளி செடி கூட நம்ம அப்படியே வச்சுருக்குறோம், மாற்றி வைக்காமல். இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் செடியும் நல்லா இருக்குது. பொங்கலுக்கு தான் நம்ம கத்திரிக்காய் எல்லாமே அறுத்துன்னு போகலான்னு சொல்லிட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது பாருங்கள், கத்திரிக்காயும் கொஞ்சம் நல்லா பெருசாகிடுச்சு. இது வந்து நம்ம ஆடி பட்டம். நம்ம எல்லாத்துலேயுமே நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் உரம் கொடுக்குறோம், எல்லாம் நல்லா பண்ணுறோம். முன்னாடியெல்லாம் நல்லா காய வச்சிச்சு நம்ம செடியில். இப்போ இந்த பனியால் அப்படியே இருக்குதான்னு எனக்கு ஒன்றுமே புரியல. எல்லாமே நான் தண்ணியெல்லாம் நான் கரெக்டாக தான் எல்லாத்துலேயும் கொடுக்குறேன். இந்த முருங்கை மரமும் அப்படியே வாடி போன மாதிரி ஆயிடுச்சு. பனி தான் நிறைய பெய்யுதுங்க. மொச்சக்காய் பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இதுதான் நம்ம எடுத்துன்னு போயிட்டு பொங்கலுக்கு காய் குழம்பு செய்வோம், அதில் போடலான்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்கிறேன். நம்ம கார்டனில் வச்ச மொச்சக்காய் ரெடி ஆகிருக்குது. மரம் வந்து கட் பண்ணி விட்டோம், இன்னும் கொஞ்சம் களை கட் பண்ணாமல் இருக்குது. பார்க்கலாம், இந்த குளிர் முடியட்டும், அதான் குளிர் முடியட்டோன்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம், வேறு மரம் கிடச்சா நம்ம வாங்கி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு மரம், வாழை மரம் வந்து கட் பண்ணி விட்டோம் சும்மா இலைக்காக. இது வந்து நான் வாங்கிட்டு வந்து வச்ச மஞ்சள் கலர் சாமந்தி, பெரிய மஞ்சள் பெருசு பூக்கும் அந்த பூ, அது செடி. இது பூவெல்லாம் கட் பண்ணிட்டு அப்படியே விட்டுருக்குறேன் பாருங்கள். கீழே இருந்து அரும்பு வருது. இதில் பார்க்கலாம், பூக்கிட்ட எவ்வளோ பெருசு பூக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ரோஸ் செடி வந்து நேற்று வாங்கிட்டு வந்தது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இது வந்து ரெட் கலர் ரோஸுன்னு சொன்னாங்க அந்த அண்ணன். பூக்கும்போது அது பார்க்கலாம், அது எப்படி பூக்குதுன்னு சொல்லிட்டு. இதுக்கும் நான் அந்த இதுக்காக தான் வெயிட் பண்ணியிருக்கிறேன். க்ரோ பேக் கிடைச்சாக்கா இந்த பெருசு எல்லாத்தையும் எடுத்து மாற்றிட்டு சின்ன தொட்டியில் இந்த ரோஸ் செடியெல்லாம் வச்சிடலாம்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்கிறேன். நம்ம நேற்று வந்து இந்த செடியெல்லாம் வாங்கிட்டு இந்த பானலெல்லாம் வாங்கி எடுத்துன்னு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்மளுக்கு கோகோ பீட்டு வச்சுன்னு வர முடியல, எடுத்துன்னு வர முடியல. கோகோ பீட்டு இருந்தால் நான் இப்பயே கூட ஒன்று ஒன்றா மாற்றி வச்சுருவேன். அது வாங்கின்னு வரல, நம்ம வாங்க முடியல. கருவேப்பிலை வந்து அப்படியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், வளராமல். எவ்வளோ பெரிய மரமாக இருந்துச்சு நம்மக்கிட்ட கருவேப்பிலை. இதாவது இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு தான் சந்தோஷப்பட்டுக்கணும். இந்த சாமந்தி செடியும் நேற்று வாங்கிட்டு வந்தது, ஒயிட் கலர் சாமந்தி. தண்ணியை ஊற்றாத வச்சுட்டு போயிட்டோம் நேற்று. மிளகா செடி கூட நம்ம மாற்றி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எல்லாத்துலேயுமே மிளகா பூ வந்து மிளகா வச்சுருக்கிற மாதிரி தெரியுது. மல்லிகைப்பூ செடி எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டேன். மரம் மாதிரி பெருசாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மல்லிகைப்பூ செடி. இதெல்லாம் நான் மொத்தத்தையும் கட் பண்ணி விட்டுருக்குறேன். முருங்கை மரம் வந்து அங்கே இருந்துச்சு, அதை தூக்கி இங்கே வச்சுருக்குறான். எல்லாம் இங்கே தான் இருக்கட்டும். இது கீழே வந்துருக்குது ஒரு களை, முருங்கை களை. சாமந்தி செடி எல்லாமே பூத்து முடிஞ்ச பிறகு நான் கட் பண்ணி விட்டுருக்குறேன். எல்லாத்துலேயுமே இப்போ தான் அரும்பு வருது. மறுபடியும் பூத்தா சரி, இல்லைனாக்கா நான் இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வேறு மாற்றலான்னு இருக்கிறேன். இப்போ கனகாமர செடியிலெல்லாம் இப்போ இன்னும் பூ பூக்கலை ஃப்ரெண்ட்ஸ். வெயிலில் தான் பூக்கும். இங்கே வந்து மோசம் அந்த மாதிரி பனி நிறைய பெய்யுது, வெயில் தேவை இதுக்கு கனகாமர செடிக்கு. அந்த செம்பருத்தி செடியிலேயே அரும்பு வந்துருக்குது. இது வந்து ரோஸ் கலர் செம்பருத்தி.
டெல்லி கனகாம்பரம் செடியில் பாருங்கள் எவ்வளோ அரும்பு வச்சுருக்குது, எப்போ பூக்கும்னு தெரியல. இது உள்ளே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேப்பங்கிழங்கு நட்டு வச்சோம் இந்த கேனில், நல்லா இருக்குது செடியெல்லாம். சரி இது நம்ம அப்படியே தனியாக விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது உள்ளே நான் அந்த கவரெல்லாம் வச்சு கவர் பண்ணியிருக்கிறேன். நம்ம மொக்காசோளம் செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நான் இதை எடுத்து நடணும்னு வெயிட் பண்ணின்னு இருக்கிறேன். எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். 2 மொக்காசோளம் இருக்குது, இன்னொன்று எங்கேயோ பார்த்துருக்குறேன். அதை எடுத்து 2த்தையும் சேர்த்து நம்ம ஒரு கவரில் வைக்கலாம், இல்லைன்னா ஒரு பக்கெட்டில் எதனா வைக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்கிறேன். இது பாருங்கள் பன்னீர் ரோஸ் கலரில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோஸ் செடி, நான் அதனால் இது வாங்கிட்டு வந்துட்டேன். இது பட்டன் ரோஸா இல்லை பன்னீர் ரோஸா எதுன்னு தெரியல, நம்ம வச்சுட்டு பிறகு பார்க்கலாம் எவ்வளோ பெருசு பூக்குது, என்ன செடி அதுன்னு. உங்களுக்கு கரிசலாங்கண்ணி நிறைய வந்திருக்குது இந்த தொட்டியில் கீரை. இது கொஞ்சம் நல்லா உயரமாச்சுனாக்கா நான் கட் பண்ணி எடுத்துன்னு போயிட்டு எண்ணெய் காய வைக்கிறதுல யூஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். எவ்வளோன்னு இருந்துச்சு நம்மக்கிட்ட கரிசலாங்கண்ணி, நான் தான் மொத்தம் கட் பண்ணி போட்டேன். காக்கடா செடியில் நேற்று நான் கொஞ்சம் அரும்பு கிளீன் போயிட்டேன் வீடியோ பண்ணும்போது, இன்னைக்கு கொஞ்சம் பெருசாக வந்திருக்குது. தக்காளி செடியும் நல்லா இருக்குது, இதில் இருக்கு 2 தக்காளி வச்சுருக்குது. முல்லைப்பூ செடி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது 2 குச்சி தான் இருந்துச்சு, இப்போ ஃபுல்லாக ஒரு தொட்டி ஃபுல்லாக ஆகிருக்குது. இது அடுத்த வருஷம் நிறைய பூ பூக்கும்னு நினைக்கிறேன். இப்போவே இது 2 கலையில் அரும்பு வச்சுருக்குது, பார்க்கலாம் எப்போ பூக்கும்னு தான் தெரியல. ஒரு பூ அடங்கினா தான் இன்னொரு பூ வரும் அப்படின்றாங்க. இதில் சம்பங்கியில் இன்னைக்கு ஒரு பூ பூத்துருக்குது. இவ்வளோ செடி இருந்துச்சு சம்பங்கி செடியில், இதில் ஒரே ஒரு கலையில் பூ வந்திருக்குது, இன்னொன்று ரெடி ஆகுது பூக்கிறதுக்காக. இந்த கத்திரிக்காய் செடியும் அந்த மாதிரி ஒரு மாதிரியாக இருக்குது, வாடி போன மாதிரி. இல்லை 2-3 கவர் இருக்குதுப்பா. எல்லாம் முல்லைப்பூ செடி 2-3 செடி இருக்குது. ரோஸ் பாருங்கள், நேற்று முந்தினேற்று ஒரு ரோஸ் பெருசாக பூ இருந்துச்சு அழகாக, பெங்களூர் ரோஸு. இன்றைக்கி 2 ரெடி ஆகிருக்குது பூக்கிறதுக்காக. இது எடுத்துடலாமான்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை, ஏன்னா நம்ம இந்த வர நிறைய எடுத்து வச்சுருக்குறோம், அதை போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த மல்லிப்பூ செடி, இது உள்ள ஒரு நம்ம மல்லிப்பூ செடி வச்சுருக்குறோம், கனகாமரம் செடி உள்ளவே. இப்படி எல்லாத்துக்கும் நம்ம இந்த க்ரோ பேக்கு போக போயிட்டுக்கு தான் நான் வெயிட் பண்ணின்னு இருக்கிறேன். தக்காளி எல்லாம் நல்லா இருக்குது. இது உள்ள ஒரு தக்காளி இருந்துச்சுப்பா பெருசாக, எப்போ பழுக்கும்னு தெரியல, அப்படியே இருக்குது. இது நாட்டு ரோஸ் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பூ பார்த்துருப்பீங்க பெருசு பெருசாக பூத்து. இது பாருங்க நம்ம கட் பண்ணி விட்ட பிறகு எவ்வளோ புது துளிருங்க அழகாக வந்துருக்குது சொல்லிட்டு. நம்ம கொய்யாக்கா மரமும் நல்லா இருக்குது. இது இந்த ரோஸ் கலரில் வருமே அந்த கொய்யாக்கான்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். முருங்கை மரம், கரும்பு முருங்கையில் பூ வந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன் நான், அது அப்படியே தான் இருக்குது. இதுக்கும் மோசம் தான் காரணம் போல் இருக்குது, பனி அப்படியே ஈரமாகவே இருக்குது. இதுக்கு நல்லா வெயில் இருக்கணும், மண் காஞ்சி இருக்கணுன்றாங்க. நம்ம தண்ணி கூட சரியாக ஊற்றுறதில்ல. செம்பருத்தி செடியில் நேற்று ஒரு செம்பருத்தி பூ பூந்துச்சு, நம்ம பறிச்சிட்டோம். அடுக்கு செம்பருத்தி காயிட்டோன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன், இது அப்படியே தான் இருக்குது ஈரமாக. பார்க்கலாம். செவ்வரளியில் எதுவும் பூ இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சாமந்தியில் நேற்று நம்ம ஒரு பூ கிள்ளிட்டோம்னு நினைக்கிறேன். நான் இது மட்டும் கிள்ளாமல் விட்டுருந்தேன், மஞ்சள் சாமந்தி இருக்கட்டும் பொங்கலுக்கு பறிச்சிக்கலாம் சொல்லிட்டு. மஞ்சள் கலர் செம்பருத்தியில் வெள்ளை பூச்சியும் கருப்பு பூச்சியும் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது நம்ம கொஞ்சம் தண்ணி புளிச்ச மோரெல்லாம் புண்ணாக்கு கரைசலெல்லாம் ஊற்றும் போது நம்ம ஊற்றி விட்டுட்டு போனோம். இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் டைம் கிடச்சா அதுவும் நம்ம தெளித்து விடலாம். நம்ம கார்டனில் என்னென்ன வந்திருக்குது புதுசான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் நம்ம என்னென்ன செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். முடிஞ்சால் நம்ம மதியானத்துக்கு மேலே ஏதாவது செடி மாற்றி வைக்க முடிஞ்சால் மாற்றி வைக்கலாம். நம்ம போயிட்டு கீழவும் லைவ் ஸ்டார்ட் பண்ணணும் சமையல் பண்ணுறதுக்காக. ஊர்லெல்லாம் மழை பெய்யுதா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.